நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? உலகம் உங்களை முறியடிக்க முயற்சிக்கும் போது எப்படி அசைவில்லாமல் நிற்பது? மற்றவர்களின் அவமானப்படுத்தும் வார்த்தைகள் வந்தால் நீங்கள் எப்படி பதிலளிப்பீர்கள்? சண்டையிடுவீர்களா அல்லது அதை மீறி நிற்பீர்களா? இப்போது நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். ஒரு மௌனமான துறவி, ஒரு கோபம் நிறைந்த ராஜா மற்றும் உண்மையான வலிமையின் ரகசியத்தை வைத்திருக்கும் ஒரு உடைந்த கண்ணாடியின் கதை. இமயமலையின் உச்சியில் அமைந்துள்ள ஒரு அமைதியான மடத்தில் ஒரு பணிவான துறவி வாழ்ந்து வந்தார். அவர் தனது ஞானத்திற்கும் பொறுமைக்கும் பெயர் பெற்றவர். ஒரு நாள் ஒரு அகந்தை நிறைந்த ராஜா துறவியின் பணிவை சோதிக்க விரும்பி மடத்திற்கு வந்தார். ராஜாவுக்கு ஒரே ஒரு குறிக்கோள் இருந்தது: துறவியை அவமானப்படுத்தி தனது மேலாதிக்கத்தை நிரூபிப்பது. ராஜா துறவியை அவமதிப்புடன் பார்த்து சொன்னார், "ஏய் துறவி, உன்னை ஞானி என்று சொல்கிறார்கள். ஆனால் எனக்கு பார்த்தால் நீ வெறும் பயனற்றவன், முட்டாள். உன்னை போன்ற ஒருவர் மற்றவர்களுக்கு என்ன கற்றுத்தர முடியும்?" துறவி எதுவும் பேசவில்லை. மாறாக ராஜாவுக்கு ஒரு இருக்கை கொடுத்து அவருக்கு ஒரு கப் தேநீர் வழங்கினார். ராஜா துறவியின் மௌனத்தால் எரிச்சலடைந்து இன்னும் பொறுமை இழந்தார். துறவி புன்னகைத்து சொன்னார், "மகாராஜா, நீங்கள் ஒருவருக்கு ஒரு பரிசை கொடுத்தால் அவர் அதை ஏற்க மறுத்துவிட்டால் அந்த பரிசு யாருடையது?" ராஜா குழப்பத்துடன் பதிலளித்தார், "அது கொடுத்தவரிடமே திரும்பும்." துறவி தலையை அசைத்து சொன்னார், "அதே போல உங்கள் அவமானப்படுத்தும் வார்த்தைகள் உங்களுடையதே. நான் அவற்றை ஏற்க மறுக்கிறேன்." ராஜா தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்ள மறுத்து ஒரு உடைந்த கண்ணாடியை எடுத்து துறவியிடம் கொடுத்தார். "இந்த கண்ணாடியை பாருங்கள் துறவி, இது உடைந்து போனது. உன்னைப் போலவே பயனற்றது, உடைந்தது." துறவி கண்ணாடியை எடுத்து அதை மெதுவாக மெருகேற்றி ராஜாவின் முன் பிடித்து காட்டினார். "மகாராஜா, கவனமாக பாருங்கள்" என்றார் அவர். "இந்த கண்ணாடியில் விரிசல்கள் இன்னும் இருக்கின்றன, ஆனால் பிரதிபலிப்பு தெளிவாக உள்ளது. உங்கள் அவமானப்படுத்தும் வார்த்தைகள் இந்த விரிசல்கள் போன்றவை. அவை என்னை மாற்றுவதில்லை. அவை உங்களுக்குள் இருக்கும் உண்மையை பிரதிபலிக்கின்றன." அந்த நிமிடத்தில் ராஜா தன்னை ஒரு சக்தி வாய்ந்த ஆட்சியாளராக பார்க்கவில்லை. மாறாக தனது அகந்தையால் சுமையேறப்பட்ட ஒரு மனிதனாக பார்த்தார். கண்ணாடியில் உள்ள விரிசல்கள் துறவியின் பிரதிபலிப்பை திரித்துவிடவில்லை. அவை ராஜாவின் உள்ளார்ந்த குழப்பத்தை வெளிப்படுத்தின. ராஜா துறவியின் ஞானத்தால் பணிவடைந்து தலையை குனிந்து சொன்னார், "நான் உன்னை அவமானப்படுத்த வந்தேன், ஆனால் நீ எனக்கு உண்மையை காட்டிவிட்டாய். மன்னிக்கவும் துறவி. இப்போது புரிகிறது, என் அகந்தைதான் என் மிகப்பெரிய பலவீனம்." துறவி பதிலளித்தார், "மன்னிப்பதற்கு எதுவும் இல்லை மகாராஜா. உண்மையான வலிமை அகந்தையில் இல்லை, பணிவில் இருக்கிறது. இந்த கண்ணாடி எதையும் தீர்ப்பில்லாமல் பிரதிபலிப்பது போல நாமும் அவமானப்படுத்தும் வார்த்தைகளை மீறி நம்முள் இருக்கும் உண்மையை பார்க்க முடியும்." அன்று முதல் ராஜா மடத்தை விட்டு சென்றார். ஒரு வெற்றியாளராக அல்ல, ஆனால் ஞானத்தின் மாணவராக அவர் கற்றுக்கொண்டார். அவமானப்படுத்தும் வார்த்தைகள் உடைந்த கண்ணாடியின் விரிசல்கள் போன்றவை. நாம் அனுமதிக்காவிட்டால் அவை நம்மை வரையறுக்க முடியாது. மேலும் அந்த துறவி, அவர் தனது பணிவான பணியை தொடர்ந்தார். ராஜாவின் வார்த்தைகளால் அசைக்கப்படாமல் பணிவின் சக்திக்கு ஒரு உதாரணமாக வாழ்ந்தார். அதனால் யாராவது உங்களை அவமானப்படுத்த முயற்சிக்கும் போது அந்த மௌனமான துறவியையும் உடைந்த கண்ணாடியையும் நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் விரிசல்களால் வரையறுக்கப்படுவீர்களா அல்லது அதை மீறி உள்ளிருக்கும் உண்மையை பார்ப்பீர்களா? கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இது உங்களுக்கு நம்பிக்கையுடன் இருக்க ஒரு நினைவூட்டல். லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது எங்களுக்கு ஊக்கமளிக்கும்.